பாட்டு மாதிரி தான் விளையாடுது பாருங்களேன். என்னைக்காச்சும் ஒரு மேட்சை சாதிச்சிரும் நானும் பாக்குறேன். தலைகீழா நின்றாலும் நான் சாதிக்க மாட்டேன்டா. டெவில் ஒத்த கால்ல நிக்குது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு பேர்ல வந்தாரு பாப்போம் யார் யார் அடிக்கிறா, எங்க இருந்து எப்படி அற்புதமான நல்லா கொடுக்குறாங்க. எப்படி 7S கம்பேக் கொடுத்து தான் பார்த்துருக்கோம். இந்த தடவை ப்ரோ ஐக்யூ கொடுக்குறாங்க கம்பேக். ஆக அழகா தூக்கிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இருக்காங்க. திருப்பி இங்க இந்த ஆர்கே பின்னாடில இருந்து நாயகன் கவர் கொடுத்துருக்காரு. ஒரே நேடு வாழ்க்கை எல்லாத்தையும் போட்டு ஒரே நேரில் முடிச்சு விட்டாரு. அங்க இந்த நாயகனும் நாக்கு ஒரே ஒரு ஆள் இருசாத். அவர் கேம்ப் அடிக்கிறாரு. இப்படி விளையாடக்கூடிய பிளேயர் இல்ல, இருந்தாலும் இன்னைக்கு இந்த மேட்ச்ல அப்படிதான் விளையாடணும். டெவிலும் பேபியும் அங்க இருந்து ஏறுது. ஆர்கே 1 HP ஓடுறாரு. அவருக்கு போடுவாங்களா? இல்ல, டெவில தூக்குறாங்க. வெளியே வந்தானே அடிச்சுறாங்க. 4 பேர் அடிக்கிறீங்க. பாம்பனே செப்பரேட் தூக்க போறாரு. ஓ மை காட், ஏரியால ரிப்ளேஸ் பண்றாரு. பாம்பு வச்சு அடிக்குறாங்க. பாம்பு படம் எடுக்குது. தல வெரியான நேடு போடுறாரு. இப்போ சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கு? பொண்ணு எடுக்கணும். ஓ மை காட், பேரியல் பண்ணணும். த்ரீசஸ் தல சுப்ரா ஹண்டர். ஸ்டோமும் பாட் ஸ்டோம் என்ன விளையாடுதுன்னே தெரியல. அமைதியா இருக்கணும். தெரியல. வழக்கம் போல டெவில் சாவராயில சாதிப்பாராங்க. க்ரூகர் ஏறி அடிக்கணும். க்ரூகர் ஏறி எடுக்கணும். அவ்வளவுதான். கையில மேல மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மாலி ஸ்டன் போட்டாரு. தூக்கிட்டாங்க. லாஸ்ட் ரன் தல மட்டும் தான். டெவில இருக்கு ஆட்டத்தை. ஓ மை காட், பேபி வெரியான தலயா. ஓ மை காட், 3 நாக்ஸ். நீங்க ஜெயிங்கடா. நான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு விளையாடுங்க, நான் தோக்கிறதுக்கு விளையாடுங்க. தேவையில்லாத மேல இருக்க தலைய தூக்கிட்டு இருக்கோம். போல அட்டாக் போறான். பேபி ஒண்ணே போறான். ஒரு லீடு போயிருக்காங்க. பேபி ப்ரோ ஸ்குவாட் கம்பேக் கொடுத்திருக்கு. வழக்கமான டெவில் முட்டைக்கு முட்டை. கம்பேக் கேவலமான ஸ்ப்ரே. அதுல ஒருத்தர் நாக் ஆவறாருன்னா ஒண்ணு தலை நாக் ஆயிருக்காரு. அது எப்படின்னு தான் தெரியல. இன்னும் 2 அடி அடிச்சுட்டு அங்க இருந்து நம்ம இருசாத் ப்ரோ 1 HP எல்லாத்துக்கும் 1 HP ஸ்ராவுடும் ஐஜியலும் வெளியே உட்கார்ந்துருக்காரு. இந்த மேட்ச் முடிஞ்சானே அவர்கிட்ட வாங்கிட்டாரு. ஸ்ட்ராங் கிட்ட இருந்து உங்களுக்கு கோட் கேக்குதா? கேக்கல பேசுறது. எனக்கு தெரிஞ்சு கேக்குது. லைவ் ஓடுதா? ஒரு ஃபோன் வேற இடையில வந்துச்சு. கட் ஆகும். செக் பண்ணுங்க. லைவ் கட் ஆவதானே? எனக்கு தெரிஞ்சு ஸ்ரவுட் நாக் ஆகும். அதே மாதிரி நாக் ஆயினா புஷ் பண்ணிடுச்சு. நானே இப்ப பாத்துக்கறேன். நல்லா பாருங்க. வெயிட் அண்ட் வாட்ச். எங்க பார்த்தாலும் இருசாது கேம் பிளே. வழக்கமா டெல் கேம் லைவ் போட்டு நானே என்னையே காட்டிக்கிறேன். ஐஜிஎல் இந்த மாதிரி ஒரு லைவ் பாத்திருக்கீங்களா? கல்கி கேம் படிக்கிறத பாருங்க. நமக்கு என்ன வருமோ அதை செஞ்சா போதும். அப்படி இல்ல, நமக்கு என்ன வருமோ அதை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்கு. அடுத்த நாள் கொடுக்க கூடாது. மாறி மாறி நாக்கு ஆனீங்கன்னா 2 டீமுமே புஷ் ஆகும். அங்க ஒரு நாக்கு இங்க ஒரு நாக்கு. அதோட அமைதியா இருப்பானுங்க. ஒரு நாக்கு யார் டபுள் கடைசியா யார் ஜோன் தான் இப்ப
சமணசோடது படி. சமணசோடது படி. படிக்கணுமா என்ன? அதெல்லாம் இல்ல, ஃபுல்லா படிக்கணும். டேகோட சேர்த்து படிக்கணும். என்ன ஒரே ஆப்ஷன் தான், இந்த பேர் படிக்கிறேன் இல்லனா படிக்க ஃபுல்லா. ஏன்னா டாக் அதெல்லாம் என்ன படி, நீ என்ன சொன்ன? ஹண்டர்ஸ் அப்புறம் சவனஸ் வேணா விடுங்க. என்ன வாய்ஸ் இப்ப நீ தான் சொன்ன? அடி பாக்கே என்ன சொன்ன? நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுறேன். நில்லுங்க, அதுல ரெக்கார்ட் போட்டு அனுப்பிச்சுறேன். சீட் பண்றது என்னன்னே தெரியல. இத ஒரு கண்டென்ட்டா மாத்துவீங்க நீங்களா. ரொம்ப கோளாறான அது. இத போய்ட்டு நீங்க கட் பண்ணி குரூப்ல போடுவீங்க. உங்கள்ட்டலாம் பேசவே பயமா இருக்கு. அவ்வளவுதான் க்ரூகர். நாக்கு தேவையில்லாத ஒரு முடிவு. ஒரு ஸ்மோக் இல்ல, ஒண்ணு இல்ல, ஓப்பன்ல ஓடி போய் எதுக்குள்ள தெரியல. இந்த நேரத்துல தூக்கலாம். ஸ்ரவுடு வண்டிய போட்டு போகணும். ஸ்ரவுடு போகணும். ஸ்ரவுடு போகணும். 7 பேரா? அதுல வருது. அது ஒண்ணுதான் தொல்லையாவே. ஓ மை காட், மேல பாருங்க ஒரு பிஎம்ஜிசி கேம் பிளே மாதிரி இருக்குலாம். வண்டி எடுத்து போறாங்க. எத்தனை பேர் ஏத்துவாங்க? ஓ மை காட், ஜோன் மேல போயிட்டாங்க. ஒரு முன்னாடி போய் பார்க்கலாம். ஓடிச்சிட்டாங்க. இந்த சைடு இந்த மாதிரி சான ஸ்கைல தான் இருக்கு போல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மட்டும் இப்ப பாருங்க, உள்ள பூந்த ஒரு 40 பேர் அடிப்பாரு. ஓ மை காட், 4 பேர் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மள்ட்ட கேம் கைங்க அந்த கார் ஒரு கேம் விளையாட்ட மாதிரி இருக்கு. நல்ல ஒரு கேம் பிளே. காரை ரொம்ப அவசரமா இருக்கு. அப்படியே கஷ்டப்பா தெரியல. நான் மேட்ச் ஓகே, லைவ் ஒரு வேலை இருந்துச்சு, அதனால காட்ட முடியல. அவருக்கு ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆட்டத்துல ஆளா நாக்காயிட்டாரு. கிக்ஸ் ப்ரோக்கு எம்எஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எப்பவுமே அந்த பண்ணக்கூடிய திறமசாலி. என்ன தெரியல, எம்எஸ் ப்ராப்ளமா என்ன தேவையில்லாம முன்னாடி ஏறி நாக் கொடுக்கணும். இவனுக்கு கேமே வேற மாதிரி. யார் ஏறி அடின்னு சொன்னாங்கன்னு தெரியல. எங்க வருது? இல்ல கரெக்டான இடம் தான். பின்னால இருந்து கவர் வரணும். கவர் இப்ப பார்த்தா நாக் கவர் வேற நாக் ஓகே. அழகா இந்த இடத்துல ரிவ்யூ வாங்காம அப்படியே ஓடுறாரு பாருங்க அவரு. செல்வா ப்ரோ ஐஜிஎல் தந்த ஒரு அற்புதமான கல்கி ப்ரோ என்ன பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ்? கல்கி ப்ரோ மாலில எரிச்சு விட்டுருக்காரு. ஃபினிஷ் பண்ணுவாரா, செக்யூர் பண்ணுவாரா அந்த கில்ல. ப்ரௌட் ப்ரோட்ட எல்லாம் போட்டு புஷ் பண்றாங்க. தனியால நிச்சு வழக்கம் போல கேம் சொந்தப்படுத்தி டெவில் வந்து ஐஜிஎல் சாதிப்பாரு பாருங்க பாய்ஸ். இந்த மேட்ச் ஐஜிஎலோட மேட்ச் பாய்ஸ். ராம் ஃபேமஸ் போறாரு. ஐஜிஎல் இவ்வளவு அமைதியா இருக்கிறாருன்னா வரக்கமல அவர் கேம் பிளே கொடுத்துட்டாரு. ஆறுமே காரணம் ஆடி கொடுக்க ஆள் இல்ல. போட்டுட்டாரு. சமணஸ் ஒரு கம்பேக் கொடுத்திருக்கு. ஒரு லீடு போயிருக்காங்க. சாதிச்சிருக்காரு இந்த மேட்ச். 1000 தான். நாங்க 2 ஸ்குவாட நம்ம ஸ்குவாடா இருந்தாலும் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண. நம்ம கொடுக்குற மேட்ச் முடிச்சிட்டு நம்ம கொடுக்குற ஹைப் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. 5க்கு 4 என்ன ஐஜிஎல் நான் பேசுறேன் கேட்காத. ஐஜிஎல் அது ஒண்ணுதான். ஓ மை காட், வாலகவல் டெவில் நாக் கொடுத்துட்டாரு. நீங்க பேசுறலாம் கேக்கும், நான் பேசுறேன் என்னது? வாட்டர் வியூ தான் தேவையில்லாத வேலை. டெவில் அங்க இடம் கொடுக்குறான் ஏறுறதுக்கு. தேவிமா என்ன பண்றான்டா? தேவிமா 2 நாக்கு வச்சு கொடுத்துருக்கான். ஓ மை காட், வேற யாரா 2 நாக்கு இன்னும் 2 ஆளு பேக்ல. நாயகனும் நாயக்கா இருக்காரு. எல்லாமே நாக் ஆயிட்டே இருக்காங்க. பாக்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபுல்லா ரைட்ல ஏறிட்டு ரைட் நடந்து ஸ்கைகி ப்ரோ பின்னாடி ஓடுறாரு. கவர் கொடுத்தோம். பேபிமா ஒரு அடி போட்டுச்சு பாருங்க. வெரியான ஒரு மூமெண்ட் ஒரு அடி. கல்கி ப்ரோ பவர் கொடுத்துருக்கலாம்.
யார் பேபி மாக்கு ஹெச்பி கம்மியா கவர் வருது. இந்த மேட்ச் இதுதான். இப்ப 2 பேரும் ஒரே ஹெச்பில இருக்காங்க. என்ன பண்றாங்க பாப்போம். ஓ மை காட் கிங் கல்கி ப்ரோ பர மடில நீடு அங்க வேற ஒரு ஃபைட் நடக்குது. நம்ம ஃபைட்ட பார்க்கறது இல்ல. பேபி மானி வாடா ஏன் இடத்துக்கு வாடா. கல்கி ப்ரோ ஃபைட் தான் சரியா இருக்கு. பை கடைசியா ஐஜிஎல் போற அந்த திருடுற கீழ ஓகே 5-5 ஈக்குவல் ஆயிடுச்சு. பேபி மா ஏதோ சாதிச்சுட்டான் அந்த மேட்ச். ஒரு கேம்ப் ஒன்று போட்டான், வெறியா அடிச்சான். நல்லா மேட்ச் போகுது. இந்த மேட்ச் இல்ல, இதோட 2வது மேட்ச். ரெண்டு மேட்ச், ஒரு 5 கிலோ கூட ஒரு மேட்ச், ஒரு பெரியான சாதிப்பு. இப்போ பேபி மாக்கும் இர்சாத்துக்கும் தான் போட்டு யார் MVP வர போறாங்க அப்படிங்கறதுல. அந்த டீம்ல வந்து ரவுடி ப்ரோ ஒரு யாரு நாயகன் ஒரு நல்ல அடி அடிச்சாரு. அப்புறம் ஒரு சவன சார்க்கி ஒரு சரியான ஒரு கேம் பிளே கொடுக்குறாங்க. ஒரு வெறியா மாத்தத்துக்கு ஐஜல் இர்சாத்தோட அவரு லோனை முடிச்சு அங்கேயே உட்கார்ந்துருவாரு. அந்த ஐடியால போயிருக்காரு போல. கேம் பிளே கொடுத்தான்னு தெரியல. அங்கேயே உட்காரலாம். இப்பயே உட்கார்ந்தா அடிச்சிருவாங்க தெரியல. அவருக்கு அடிச்சிருவாங்கிறத மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அவங்க டீமோட ஒரு MVP தூக்க போவாங்களா பாப்போம். அங்கிருந்து கிங்ஸ் ப்ரோ ஒரு நாக்கு, வெறியான ஒரு நாக்கு. எங்க இருக்காரு கிங்ஸ் ப்ரோ? ஓ மை காட். ஓகே அங்கிருந்து கிங்ஸ் ப்ரோ அப்பா. கிங்ஸ் அந்த கிங்ஸை பார்த்தா இந்த கிங்ஸ் அடிக்கிறாரு. இன்னும் ஒரு இருக்கிற ஸ்மோக்கை ஃபுல்லா இப்பயே வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு டிஸ்அட்வான்டேஜ். இல்ல தூக்கிட்டாங்க. ஸ்டாம படுக்க போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டாம் எதுக்கும் ப்ரோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. தூக்குனது ஒரு நல்ல விஷயம் தான். அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஸ்டாம தூக்குறதுக்கு தூக்காம அவன் பேரை வச்சுக்கிட்டு பாருங்க. வண்டியில அடிச்சு Oh my god, yes, சொன்ன மாதிரி ஆட்டாங்க. இந்த பேர் வச்சிட்டு யார் இது? நம்ம கலக்கி ப்ரோ அடி அடிக்கிறாரு. அவருக்கு MS ஜாஸ்தி, அதனால அவரால ஒண்ணும் பண்ண முடியாது பைஸ். ஐஜிஎல் பாவம். யார் ஐஜிஎல்கா? இன்னும் 4-5 டாக் வைக்கலாம்னு தான் பார்த்தேன். ஐஜிஎல் ஆக்சுவலா டாக் தான். அது உங்களுக்கு தெரியுமா? ஐஜிஎல்ங்கிறது டாக் தான் தெரியுமா? இல்ல ஐஜிஎல்லே ஒரு ஸ்குவாட் இருந்தது பட் என்கிட்ட. அதான் முன்னாடி ஸ்குவாட் நான். கடைசில டி 3 டாக். ஆக்சுவலா என் பேர் என்ஆர்வின்னு இருக்கும். ஐஜிஎல் ஸ்குவாட்ல என்ஆர்பி. ஆனா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்துட்டு என்ஆர்பின்னு சொன்னாலே தெரியாது. ஐஜிஎல் மானுங்களா. அதனால ஐஜிஎல் ஸ்குவாட் போனதுக்கு அப்புறம் ஐஜிஎல்னு கூப்பிடாததால அந்த ஸ்குவாட முடிச்சு யாரை முடிச்சாலும் பேபிமா பொறுமையா இருக்கான். பேபிமா பொறுமையா இருக்கான். ஆனா தேவையில்லாத ஸ்ப்ரே. பொறுமையே வையெல்லாம் தெரியல. ஓகே முத ஓபனிங் விழுந்திருக்கு. கிங்ஸ் இவங்க கார் எடுத்துட்டு ரெடியா போய் புஷ் பண்ணுவாங்களா? கார்ல தூக்குவாங்களா? கார்ல வரப்ப நல்ல லிஃப்ட் போட்டு அடிக்க போறாங்க. மூணு தாக்குதல் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேர் தான். ரெண்டு பேர். அவ்வளவுதான். லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். ஓ மை காட். ஜோன்குள்ளே நின்று அடிச்சிருக்காரு. படுத்துக்கிட்டு எல்லாரும் அதுல ஒன்னு நோட் பண்ணீங்களா? மேட்ச் ரிசல்ட் என்ன? அதுல சுப்ரா எல்லா ரவுண்ட்லயுமே கடைசியா தான் சாவுது. ரிசல்ட் என்ன? 6-6. ஆனா யாரையும் நாக் வச்ச மாதிரி நான் பார்க்கல. அவர் பிளேயர் ஐஜிஎல். அவ்வளவுதான். இருசாத்த நீ என்னடா ஆரம்பிக்கிற? ரெண்டு நாக்கு, 3 நாக்கு, 4 நாக்குன்னு விழுந்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. இந்த டீம்ல நாக்கு வைப்பாங்கன்னு பார்த்தா வெறும் நாக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல
நேடு மாலி இருக்குங்கறத மறந்துறாங்களா ப்ரோ ஸ்ரவுட் ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. ரிவைவ் பண்ணிட்டு இருக்கணும் இந்த நேரம். ஃபர்ஸ்ட் நாள் கூட சாம என்ன தூக்கல. வலகம் போல ஹீல் பண்ணி ஒரு கேம். ஏன் தூக்கமா இருக்காங்க சாதிக்கிறாங்க தூக்கமா. நானு பிளேயர் கொம்மாலன்னு ஒரு 3 நாக்கு வச்சிருக்காரு. ஏறி போய் ஒரு 3 நாக்கு ஒரு நாக்கு ஐஜே நான் வச்சிருக்கேன். நாக்கு கிராக் ஹீல் பண்றேன். நாக்கு கிராக் ஹீல் பண்றேன். கையில எடுத்து அடிப்பாரா கிங்க்ரோ அடிப்பாரா. ஐயா மாலி பத்திச்சு ரெண்டு பேத்துக்கும் மேட்ச் எடுக்க போறாங்களா கொடுக்க போறாங்களா ரெண்டு புத்தர் பென் கிங் ரெண்டு பேர் இருக்காங்க. கிங் அவ்வளவுதான். பென் மட்டும் இருக்காரு. பென் சாதிப்பாரா? அவ்வளவுதான். பென் நேர்மால் அடிப்பாங்க. ஓ மை காட் சாதிக்க விட ப்ரோ சாதிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அந்த ஐஜில எடுத்த அந்த 1v3 நீங்க பார்க்கல. ஒரு தரமான 40 டேமேஜ்க்கு 2 கில் எடுத்துச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்டோமுக்கு வழக்கம் போல எடுக்கிற கேம் பிளே தான். அது வர கேம் பிளே தான். இது டிரானா என்ன? இது டிரானா என்ன? கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு கேம். ஐஜிஎல் நான் போய் அந்த மேட்ச் இது பண்ணவா? நான் போய் அத பத்தி பேசாத. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நான் போய் அடுத்த மேட்ச் ஐடிபி கிரியேட் பண்ணவா? ஸ்ரவுட் ப்ரோ ஒரு அற்புதமான நான் டிவைஸ் ரீஸ்டார்ட் பண்ணனும். வேணா இருக்கேன் நானா? இருக்கா வா அடுத்த மேட்ச் இது பண்ணிடலாமா? இருக்கா? ஓகே. வா மிஷன் ப்ரோ வரியா பாக்குறியா? ஒரு மாலிய போட்டு நீ கொஞ்ச நேரம் எங்க ஹிட்மேன் லைவ் போடல. இல்ல ஹிட்மேன் இது பண்ணிட்டு இருக்காரு. வர்க்ல இருக்காரு. நான் அதனால தான் இதுல ஸ்பெக்டேட்ல இருந்தாரு. நான் வரவே இல்லை. டிசைடர் மேட்சா? கடைசி மேட்ச் தான் டிசைடர் மேட்சா? என்ன நடக்க போகுது? இல்ல மேட்ச் முடிச்சிட்டு போயிட்டு பேபிமா வந்து நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் கொடுத்துட்டு நான் டீம் ஜெயிக்க வைக்குமா என்னன்னு பார்ப்போம். இல்லாட்டி ஹிட்மேன் தான் கேட்கணும். தல ஒரு அற்புதமான ஒரு நேட போட்டு ஒரு செக்யூர் பிளஸ் ஒரு நாக் வச்சிருக்காரு. கையில இருந்த கேம் விட போறாங்களா? ஐஜிஎல் அடிப்பாரா? ஸ்டோம் அந்த மாதிரி ஹீலிங் பிரீதிங் டைம் இருக்கு. பிரீத் பண்ணலாம். ஸ்ரவுட் 1v1 எடுப்பானா? ஸ்ரவுட் 1v1 எடுப்பானா? பிரீத் பண்ணுவாரா? இது ஆர்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஏறி வா பார்த்தா நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்கே ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பண்ண முடியாது. இது ஒரு தவறான ஒரு மூவ் ஆயிருக்க வேண்டியது நல்லது. இதுடா நான் போய் கிரியேட் பண்றேன் அடுத்த மேட்ச். ஓகே 6-7 லாஸ்ட் மேட்ச் டிசைடர் மேட்ச். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மேட்ச் வெற்றி அடையப்படுமா? இந்த மேட்ச் இல்ல ஓகே அப்படி இல்ல. பழைய டிவிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ரீச் 7 என்னமோ சொல்லிட்டு ஜெயிச்சிருவாங்க மேட்ச். யார் ஜெயிக்கறாங்க பாப்போம். ஆமா ஃபர்ஸ்ட் ரீச் 7 ரவுண்ட். ஆமா ஃபர்ஸ்ட் டோர்னமென்ட். இந்த இதுல என்ன டிசிஷன் எடுக்கறாங்க? லாஸ்ட் இதுல இருந்துச்சு பாப்போம். ஹிட்மேன் தான் கேக்குறோம். ஹிட்மேன் தான் கடைசி முடிவு. ஸ்லோடு ப்ரோ நல்ல இடத்துல இருந்தாரு. ஆனா கவர் வைக்க கூட ஒருத்தனும் இல்லாதனால போட்டு உகச்சு விட்டாங்க ஒரே இடத்துல வச்சு. ஐஜிஎல் நாக்கு அங்க வந்து கிங்ஸ் நாக்கு. ஸ்டாம் வெரியா 2 நாக்கு வச்சிருக்காரு. गाइस ஸ்ட்ராங் வெரியா நோட்டாரு. ஸ்டாம் ஒரு நல்ல ஒரு நாக்கு. யாரு அப்பப்ப திடீர்னு ஆடுவாரு. என்ன வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா டீமை தோக்கவும் வைப்பாரு. தேவைப்பட்டா ஜெயிக்கவும் வைப்பாரு. ரெண்டுல ஒண்ணு சுப்ரா மேல உட்கார்ந்து என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. மேல ஏறி மத்தாப்பு போட்டுட்டு இருக்கு. ஒண்ணும் புரியல. சூப்பரா ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. அங்கானா டெவில் இங்க ஸ்மோக்க போட்டு ஏறுறாங்க. இவங்க டீமோட ஐகானிக் பிளேயர் ரிசாத் என்ன ஆர்கேல யாருமே பார்க்கல. கேமரா போட்டுருக்காரு. யாருக்கு ரிசாத் அடிப்பாரா? அங்க இருந்து பேபிமாக்கு ஒரு நல்ல லிட். யார் அடிக்கிறா பேபிமாக்கு? கல்கி ப்ரோ.
கல்கி ப்ரோ காடி விழுவுது, விழுவுது, நேடு விழுவுது. தம்பி தாண்டி போயிட்டாங்க. தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்க இருக்காங்க. அங்க இருந்து நேடா போட்டு அவங்க டீம்ல பாத்தீங்களா ஐஜிஎல் ஒரே டைம்ல 3 பேர் 1 HP இருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். என்ன பண்றேன்னு டெவிலுக்கு தெரியல. டெவில் வந்து டீம் அதனால டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க உட்காருப்பா நீ எதுவும் பண்ணாதே. என்னைக்கு இல்லாம எவ்வளவு ஸ்மோக் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த டீம்லயே அந்த டீம்லயே வெறும் ஸ்மோக் போட்டே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மேட்ச் பேபிமா கையில தான் இருக்கு. பேபிமா பொறுமையா இருக்கும். இந்த சைடுல ஒரு 7 பேர். நீ வேண்டா பாரு, இங்க பாரு, நீ வேண்டா பாரு, பேபிமா தான் சாதிப்பான். எதுவும் பண்ண கூடாது. இல்ல ஒண்ணு சாதிச்சா பேபி இல்லாட்டி சோதிச்சா பேபி தான். ரெண்டுமே அவர் கையில தான் இருக்கு. ஆர்கே கவர் கொடுக்கலன்னா ஆர்கே காலி. பேபிமா 1 HP பண்ணிட்டாங்க. சுப்ரா கையில நேடு குக் பண்ணது, சுப்ரா நேடு குக் பண்ணது எப்படியும் நாக் ஆயிருவான். அங்க இருந்து ஐக்யூ இருசாத அடிப்பாரா அடிச்சு பொறுமையா இருந்திருக்கணும். நாளையே அவங்கள சோதிச்சு வச்சுட்டாங்க. கவர் கொஞ்சம் லேட்டா கொடுத்தாரு. தரமான ஒரு ஸ்ப்ரே போட்டு அன்டார போட்டு முடிச்சு விட்டாரு. யார பாக்குறது, யாருக்கு மால்ட போட்டுச்சு தேவையில்லாத டெவிலுக்கு ஜோன் வரதே தெரியல. டெவில் யார பாக்குறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் गाइस. யார பாக்குறது கண்டுபிடிச்சிட்டேன். சுப்ரா இந்த மேட்சை டிராப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு லாக் எடுத்து கொடுக்கணும். குர்குரே மேலே ஏறி உட்கார்ந்து ஒண்ணும் பண்ண முடியல. அற்புதமான ஒரு மாடி போட்டு ஓ மை காட் ஏர்ல போலே ஃபிப்ரன்ஸ் ஃபைனலி ஐஜெல்ட்ட இல்லாத ஒரு ஐஜெல் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்சை. ஜெயிச்சிருக்காங்க. நைஸ் கேம். வாழ்த்துக்கள் சமீஸ். மீண்டும் சந்திப்போம். யார் எத்தனை கில் காட்டுங்க. ஜி 16 கில். பாய். இர்ஷாத் சாதிச்சிருக்கான். அதுல ஆர்கே 20 கில் மாஸ். அதுக்குள்ள கட் பண்ணிட்டேனே. ஐஜெல் லைவ் கட் பண்ணிட்டேன் ஐஜெல். கில் போட்டுறாரு. 3000 டேமேஜ் இருக்கல. யார் டேமேஜ் அதிகம்? நான் தான் இர்ஷாத் தான் ஃப்ரெண்ட்ஸ். இர்ஷாத் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். இர்ஷாத் சாதிச்சிருக்கான். தோத்த டீம் நீங்க ஜெயிச்ச டீம் தான் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். தோத்த டீம் பேச கூடாது. அப்பலாம் அதெல்லாம் பேச கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஐஜெல் யார் ஐஜெலோட POV வேணும். அப்புறமேட்டு இந்த சைடுல வந்து இர்ஷாத்தோட POV இதுல 15 20 10 பேபியோட POV வேணும். இன்னைக்கு சாதிக்கிறேன் தெரியல. 8 கில் ரொம்ப பொறுமையா ஆடிட்டான். ஓகே ஜிஜி பாய்ஸ்.